கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுடைய அறிமுக விழா செயல் வீரர்கள் கூட்டம் எல்லாம் மிக அற்புதமாக நடந்து முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய கட்சி அலுவலகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தை கூட இன்று திறந்து வைத்திருக்கிறது. நேற்று நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நமக்கு தெரியும், கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கிடைக்கிறது. மாவட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு. இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்பப்ப வேடந்தாங்கல் பறவையை போல கரூருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க. கரூர்ல என்ன நடக்குது? ஆனா இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற வேண்டும், கரூர் மாவட்டம் முன்னேற வேண்டும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லாம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. இவை அனைத்தும் கூட முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்காக இங்கே தங்கி உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள், கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை என்று செயல்வீரர் கூட்டத்தில் வைத்திருக்கிறார். செந்தில்நாதன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர். முதல் முறை சொற்ப வாக்குல குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதைத் தொடர்ந்து மக்கள் பணியில மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய தலைவர், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு சேவகனாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க நான் கேட்கிறேன். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க. 295 வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு செந்தில்நாதன் அவர்கள் இன்னைக்கு கரூர்ல உங்கள் முன்னால் மோடியின் வேட்பாளராக நிற்கிறார். 295 நிறைவேற்றியாச்சு, ஒன்று கூட விடவில்லை. ஆனா இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியாக நிற்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திமுகவுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில் வெறும் 20 கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளை அறிக்கையை காணாம். எதை நிறைவேற்றினீங்கன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் அரசியல் தெரிந்தவர்கள் 511 தேர்தல் வாக்குறுதி படிச்சு பார்த்தாங்கன்னா வெறும் 20 மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியும். இன்னொரு கட்சி நாங்க ஜெயிச்சு வந்தா பிரதமரை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு தெரியும், 3வது முறையாக பிரதமர் ஆட்சியில் வர போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே பிரதமர் அவர்கள் அமரப்போகின்றார்கள். அதிலே செந்தில்நாதன் அவர்களும் ஒருவராக இருப்பார். நேரடியாக பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய ஆட்சிக்கும் கரூர் மக்களுக்கும் பாலமாக அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு கேள்வி